போற்றி போற்றி பச்சமாமலை போல்மேனி பவடவாய் கமலச்செங்கன் அச்சுதாமரையர ஆயர்தம் குழந்தை என்னும் இச்சுவை தவறையான் இந்திரலோகமாலம் அச்சுவை பெருணும் வேண்டே அரங்கமான குருளானே வான்மகில் விழாது பெய்காய் மணிவனம் திறக்க மன்னன் பொன்மறை அரசு தேய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் பங்கிரற்றுவங்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக விலகமலாம் திருச்சிற்றம்பலம் தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேத் வாணீபதேத் கௌரீபதேத் அங்கிரீகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः निर्विघ्नेन परिसमा अवाप्त्यर्थम् अस्मिन् दिने आलयस्य सृष्टि कृति संहार शिरोद्भाव अनुग्रह देवता अकार उकार मकार ओंकार प्रणव स्वरूपस्याः श्री शक्ति विनायक स्वामिने नमः वर्णकलाप अष्टबंधन महाकुंभाभिषेक आरंभकाले सकल देवता अनुग्रहेण परिपूर्ण कृपयाः देवता अनुज्ञ महागणपति कुंभाभिषेक परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थ अनेक कोटि प्रदक्षिण प्रार्थना पुष्पं समर्पयामि। महागणपते जय இப்போ தேவதா அனுகியை வாங்கியிருக்கு. இந்த அணுகியை நம்ம சுவாமியோட கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து அந்த தட்டை அவர் கையில் கொடுத்து என்பவர்களே, எல்லாம் வல்ல அகார உகார ஓங்கார பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமாக அருள்பாலித்து நல்ல பாதையில் நம்மை எல்லாம் நடத்தி செல்லும் முன்னோர்களின் ஆசியோடும் நடைபெற இருக்கும் எதிர்காலங்கள் நாமும் நம் சந்ததிகளும் எல்லா சுகபோகங்களையும் பெற்று பேரானந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக ஆலய வழிபாடெல்லாம் நம் முன்னோர்கள் சாஸ்திரத்தில் இருக்கின்றன. நம்ம எவ்வளவுதான் வசதி சொத்து சுகம் ஆஸ்தி இருந்தாலும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கோவிலில் வந்து சாமி கும்பிட்டோம்னா அது லோக நன்மை, லோகக்ஷேமார்த்தம். அந்த வகையில் இந்த அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் நன்னா நடக்கணும்னு சொல்லி சக்தி விநாயகருடைய சக்தி இன்னும் நிறையா பெருகணும். ஆகையினால ஏறக்குறைய ஒரு வருஷமாக நிர்வாகிகள் எல்லாம் அரும்பாடுபட்டு சரீரத்தை சிரமத்தை பார்க்காம ராத்திரி பகல் இல்லாமல் அயராது உழைத்து இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நடைபெற செய்ய வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நம்மளாம் அரும்பாடுபட்டு என்ன பண்ணினாலும் அந்த பலன் நமக்கு சக்தி புக்தி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் கோவிலுடைய பகவானுடைய அனுக்கிரகம் நிறையா இருக்கணும். பகவானுடைய அனுக்கிரகம் நிறையா இருக்குமே, ஆனால் உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. பணங்காசை கொடுத்து அனுக்கிரகத்தை வாங்க முடியாது, பக்தி வேணும். அந்த பக்தி வேணும்னு சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த எல்லா நிலைமையும் தாண்டி வந்துட்டோம். நம்ம நல்ல தாயார், நல்ல தகப்பனார், நல்ல குரு, நல்ல தெய்வம், இது மேன்மைப்படணும்னு சொன்னால் அந்த சுவாமியுடைய சக்தி நமக்கு அனுக்கிரகம் கிடைக்கணும். அதுக்காக இந்த நம்ம பிள்ளையார் கோவிலில் ஆண்டாண்டு காலமாக ரொம்ப சிறப்பாக எல்லா அர்ச்சகர்களும் சிறப்பாக பூஜை பண்ணி மேன்மைப்படுத்தினாங்க. அந்த வகையில் நம்ம கல்யாண சுந்தர சுவாமி அவர் நம்ம கோவிலில் நிறையா சிவபெருமானை தொட்டு பூஜை பண்ணவர். அதனால தான் பிள்ளைகிட்ட வந்து இப்போ நிம்மதியாக ஓடாட முடியல, அதனால இங்கே உட்காந்து ஆனந்தமாக சேவை பண்ணிகிட்ருக்கார். அவருடைய பெரும் பிரார்த்தனையினால எங்களெல்லாம் சொன்னீங்கன்னா காலம்புற சுவாமிகிட்ட எழுந்து போனால் எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டோம்.
லோகா சமஸ்தா லோகத்தில் இருக்கக்கூடியவாளாக நல்லா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. எங்களை பற்றி நினைக்கவோ சிந்திக்கவோ நேரம் இருக்காது. அதுக்காக தான் பகவான் எங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கிறான். எங்களை பார்த்துக்கிறது தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. ஆகையினால அந்த வகையில் பிறக்கிறது பெருசு இல்லை. ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் நிறையா கதை சொல்லலாம், இருந்தாலும் இப்போ சொல்லணும். அதுக்காக சொல்கிறேன், எப்போ எதை சொன்னால் இடப்படுங்கிறதுக்கு. பழத்துக்காக கோச்சின்னு போய் முருகன் பழனி மலையில் போய் அமைஞ்சார். ஆனால் அப்பேற்பட்ட முருகன் அண்ணாவுக்காக ஓடோடி வந்து இங்கே அமைஞ்சார். இந்த சமயத்தில் இந்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் நம்ம யாரையும் மறக்கக்கூடாது. நம்ம அர்ச்சகர் சீனிவாசன் நம்ம மறக்கக்கூடாது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பகுதியில் எல்லா சுவாமியும் மேன்மையாக இருந்தது. முருகனுடைய பெருமையும் ரொம்ப ஆனந்தமாக போயின்னு இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க, நம்மோடு நினைவில் என்றும் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள், குறிப்பாக நம்ம ராஜமோகன் ஜெயலட்சுமி அவர்கள் அந்த முருகன் சிலையை பார்த்துட்டு, இந்த விக்கிரகம் பண்ணும்போது சிலையை பார்த்துட்டு சந்தேகம் தூக்கிட்டு வந்தோம் சாமின்னார. அப்படி தான் நினைக்கிறேன். அந்த அது பாருங்கள், எந்த நேரத்தில் நமக்கு எங்கேயோ பண்ணி வச்சிருந்த சிலை அப்படிதானே. அது யார் போனவங்க இருக்கீங்களா யாராவது? செய்ய வச்சிங்க. எப்படி அந்த ஞாபகம் வந்தது? இருங்க, அதுதான் அங்கே போனீங்க, முருகனை பார்த்தீங்க, ஏதோ ஒரு முருகன்றது அதை பார்த்தோன்னே இந்த மாதிரி முருகன் வேணும்னு சொல்ல வந்த கதை. சொல்லுங்க சொல்லுங்க, வேற என்ன? அதை தான் சொல்கிறேன். அந்த முருகனை என்ன ராஜமோகன் சொல்கிறேன், எங்கேயோ போய் ஏதோ ஒரு கோவிலில் பார்க்கும்போது முருகனுடைய சாநித்தியம் இருந்து எல்லாத்தையும் விட மேன்மையான பெரிய விக்கிரகம் இங்கே ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக அந்த சிலையை இங்கே பிரதிஷ்டை பண்ண வச்சு, சுவாமி அவர் கோச்சின்னு போனவர் சந்தோஷமாக இங்கே வந்திருக்கார். அதுதான் நம்ம பகுதியில் ரொம்ப பெருமையான விசேஷம். அந்த முருகன் எவ்வளோ சாநித்தியமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தாப்புல வழிபாடுகளில் ரொம்ப முக்கியம் இந்த பகுதி, குறிப்பாக இந்த வெண்ணாயம்பதி பஸ் ஸ்டாண்டில் பழமையான அம்பாள்னா யார் சொல்லுங்கள்? பராசக்தின்னா மாரியம்மன், கருமாரியம்மன் தான். கருமாரியம்மன்னா என்ன? யார் கருமாரியம்மன்னா? சக்தி அம்பாள் தான். ஏன்னா உருவத்தை உருமாறி கொடுத்ததுனால மாரியம்மன் பேர். அழகில் சிறந்தவன் மன்மதன். ஈஸ்வரனுடைய சாபத்தினால திகிச்சுடுறவங்களுக்குலாம் தெரியும் இந்த காமன் பண்டிகை. திகிச்ச உடனே அம்பாள் போய் தன்னுடைய சக்தி, அந்த ரதி என்ன பண்ணுறா, அந்த சாம்பலெல்லாம் ஒன்றா சேர்த்து உயிர் பெற்று கொடுன்னு கேட்குறா. அந்த மாதிரி கேட்கும் பொழுதும் பார்வதி வந்து பரமேஸ்வரன் சொல்லி கண்டிப்பாக அவரை சிருஷ்டி பண்ணணும்னு சொல்கிறா. அப்போ அந்த ஜலத்தை எடுத்து தெளிக்கிறார், மன்மதன் உயிர் பெற்று வரார். அதனால தான் உயிரை மாறி கொடுத்தவள் மாறி சீதலாதேவின்னு சொல்கிறது. உஷ்ணமான நோய்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். சமயபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளாம் அம்மா வந்துட்டா வெளியில் வர மாட்டோம், ஆனால் அம்மா வந்துட்டா அந்த கோயிலில் தான் அம்மா இருப்பாங்க. அந்த வாசப்படியை கடந்து போக முடியாது. அப்படி ஒரு அந்த அம்மா பால் வாசனை. ஏன்னா அங்கே போய் இருந்தால் நிவர்த்தி ஆகும். அந்த அம்பாளை பார்த்துருக்கலாம் அன்றைக்கி உற்சவமூர்த்தியில். நம்மளுடைய வேதனைகள்லாம் வாங்கிட்டு அந்த உற்சவமூர்த்தி அம்பாளை உருவமே தெரியாமல் இருக்கும். அப்போ ஏற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது அம்பாள். அப்படியே நம்ம கிராம தேவியாக இருந்தது நம்ம கருமாரியம்மன். அதை விட சிருஷ்டி ஸ்ருதி சங்காரம், ஆற்றல் அழித்தல், மகாவிஷ்ணு, ஆண்டாள் சபை எத்தனை காலம்னு தெரியாது, அற்புதமாக இருந்திருக்கு. இதுவும் மேன்மைப்படுத்தி கணபதியை அவராக வந்து அரசமரத்து விநாயகருக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி. இப்போ பாம்பேயில் போய் சித்தி விநாயகர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருப்பார். அவ்வளோ கோடி வருமானங்கள். மூர்த்தி சின்னதாக இருந்தால் கீர்த்தி பெருசு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியர் இதெல்லாம் நடந்து இந்த கோவில் நிர்வாகிகள் 3வது கும்பாபிஷேகத்தை பண்ணுறீங்க. நீங்கள்லாம் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் கிடைக்காது. அது ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு, இந்த உலோகத்துக்கு, உங்கள் ஜென்ரேஷனுக்கு, அடுத்து வர சேவார்த்திகளுக்கெல்லாம் நல்லது நடக்கணும். அதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா, வியாச பௌர்ணமின்னு சொல்லி சொல்கிறது. வியாச பௌர்ணமியுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். மகாபாரதத்தை தோற்றுவிச்சது யார் சொல்லுங்கள்? எல்லா பாரதம் படிச்சிருங்களே, சொல்லுங்கள். கஜேந்திரன் வியாசர். எழுதினது யார்? கணபதி. அப்போ எழுதிட்டே இருக்கும்பொழுது என்னாச்சு? இல்லை, அந்த எழுதுகோல் போயிடுது. வியாசர் வேகமாக சொன்னோன்னு தந்தத்தை உடைச்சு எழுதினார். அப்பேற்பட்ட வியாச பகவான் இன்னைக்கு அவருடைய குரு பூர்ணிமா. அந்த நாளில் நம்ம வேண்டிக்கிறோம். அந்த நாளில் இயற்கையாகவே எல்லாம் அமைஞ்சிருக்கணும். இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும் சொல்லுங்கள்? வீட்டில் நீங்கள் எத்தனை சுவாமி எத்தனை குரு வச்சு பூஜை பண்ணாலும் மகாபாரதத்தை எழுதின மகாகணபதியுடைய இந்த கும்பாபிஷேக வைபவத்தை வியாச பௌர்ணமியில் குரு பூர்ணிமாவில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஆரம்பம் எப்படி இருக்கோ அப்படி தான் முற்காலங்கள். அவன் ஆனந்தமாக எல்லாம் போயின்னு இருக்கோம். அந்த வகையில் தேவதானிக்கு என்று சொல்லக்கூடிய நாங்கள் செய்யக்கூடிய எந்த தவறு இருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து மேன்மைப்படுத்தி சின்ன குறைகள் கூட இல்லாமல்
என்னதான் நம்மளுக்கு திறமைகள் இருந்தாலும் செயல்படுத்துறதுக்கு தெய்வானுகிரகம் ஒன்று வேணும். அது இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. மனுஷன் போயிடலாம், காலம் போயிடும், வார்த்தைகள் நிற்கும். ஒருத்தர் பண்ணின அதான் சொல்லி சொன்னாங்க, நல்லதை என்றைக்குமே மறக்கக்கூடாது, கெட்டதை விட்டுணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, இன்னைக்கு கிருஷ்ணன், ராஜ்மோகன் சார், நம்ம நிறையா பேர் இவாளெல்லாம் இருந்தா இன்னைக்கு அதெல்லாம் நினைக்கும் பொழுது அவங்க இல்லைன்னே தோணலை. எல்லாரும் எதிர்க்க இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு பிரமை. அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாம் நிறையா நிறைய நினைவுபடுத்திட்டு இருக்கோம். இந்த வகையில் சுவாமி ரொம்ப அற்புதமாக கும்பாபிஷேகத்தை நடக்கிறதுக்கு நமக்கெல்லாம் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து சிறப்பாக நடத்திட்டு அதுக்கப்புறம் அவருடைய புள்ள சாதாரணப்பட்டவர் இல்லை, நம்ம ரவிசங்கர குருஜி ஆசிரமத்தில் கோல்டு மெடலிஸ்ட், அவர் தங்க மெடல் வாங்கினவர். எதில்? அந்த ஆகமத்தில். அப்பேற்பட்ட இருந்து அவர் நடத்த போகிற சர்வசாதக கும்பாபிஷேகம். இதுவும் நமக்கு பெரிய பாக்கியம். அவர் பிரம்மச்சாரி, அவர் ஒரு பிள்ளையார் தான், முன்னை முழுவதல் கடவுள். ஆகையினால இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. சுவாமி முழுமையாக நமக்கு அனுகிரகம் கொடுத்து இந்த தேவதானிக்குன்னு சொல்கிறது பிரார்த்தனை பண்ணி நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா விதமான பூஜை நடக்கணும்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பத்திரிக்கையெல்லாம் நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க. இந்த பத்திரிக்கையில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி எல்லா வைபவங்களும் ரொம்ப அழகாக நடக்கும். நாளைக்கு காலம்பர மகாகணபதி, நவக்கிரக, துர்காலட்சுமி, கணபதி ஹோமம், தனபூஜை, கோபூஜை, நிறைய செல்வங்கள் கொடுக்கணுங்கிற நாளைக்கு எல்லாம் காலம் பண்ணும்போதுக்காக கோபூஜைகள், அதுக்கப்புறம் நவக்கிரக ஹோமங்கள், எல்லா பரிவார தேவைகள்லாம் பிரார்த்தனை பண்ணி அவளுடைய உத்தரவோடு கும்பாபிஷேகத்தை பண்ண போகிறோம் நம்ம. அதனால் நாளைக்கு காலம்பரை அது, நாளைக்கு சாயரட்ச மூலமந்திர அர்ச்சனை, வேத பாராயணங்கள் நடக்கும். அதே மாதிரி நாளைக்கு காலம்பரை வாஸ்து சாந்தி, மிருசங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரட்சாமந்தனம் வரல இதெல்லாம் எல்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்தாப்புல நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் இங்கே மகா கணபதி எத்தனை வருஷமாக சுவாமி பூஜை பண்ணி அந்த சக்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சக்தி எல்லாம் இடத்துல வச்சு கலாகர்ஷணம்னு சொல்லுவாங்க, கிளைய இருக்கிறதுன்னு சொல்கிறது. அந்த தங்க கம்பி, வெள்ளி கம்பி, பட்டு நூல், திருப்பக்கயிறுனால அந்த சக்தியெல்லாம் அந்த குடத்துக்குள்ளே வரவழைச்சு சுவாமியை கொண்டு போய் யாகசாலையில் வச்சு 4 காலம் பூஜை பண்ண போகிறீங்க. நாங்கள் என்ன பண்ணாலும் நீங்களாம் பொருள் உதவியெல்லாம் கொடுத்து தானே பண்ண முடியும். அதனால் அந்த 4 கால பூஜை ரொம்ப ஆனந்தமாக அற்புதமாக நடக்க போகிறது. அப்போ சுவாமி யாகசாலையில் இருப்பார். அப்போ அங்கே இருக்கும்பொழுதும் ஆலயத்தில் ஏதாவது வேலைகள் இருந்தாங்க கெஜா தான் எல்லாமே போட்டுறாரு. எல்லாமே பார்த்துட்டு என்ன ஒவ்வொன்றுக்கு நம்மளே சொல்ல வேண்டியது அழகமாக விளக்கம் குகையில் எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து எதுவுமே செயல்பட்டோமையானால் நமக்கு நல்ல மேன்மைகள். அதனால் 4 கால பூஜைகளும் நடந்தேறி திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம குறிப்பிட்டபடி 9 மணிக்கு மேலே 10:15க்குள்ள நல்ல ராஜ வேளையில் சுப லக்னத்தில் மகா கும்பாபிஷேக வைபவமானது சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. அதனால் நீங்கள்லாம் சுவாமி நிறையா பிரார்த்தனை பண்ணிட்டு, யார் பெரியவங்க, யார் சின்னவங்க, யார் கம்மி கொடுத்தாங்க, யார் ஜாஸ்தி கொடுத்தாங்க எதுவுமே கிடையாது. ₹1 யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் உள்ளபடியே கொடுத்துருப்பாங்க. அவங்கள தான் கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அந்த எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல், எந்த மனசில் எந்த கிளேசங்களும் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறத இன்னும் 12 வருஷம் கழிச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிறையா பயன்படுத்திட்டு லோகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஆலய நிர்வாகத்தின் சார்பாக பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்ம வாசன்னா துணைவியார் எவற்றை 3வது கும்பாபிஷேகம் பண்ணுறார். அவரை நிம்மதியாக இருந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அவங்க நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம், இதுதான் பெரிய பாக்கியம். பகவான் எல்லாருக்கும் நல்ல சக்தி கொடுத்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். 2 வார்த்தை. திருக்கோவில் வந்துட்டு இப்போ இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சிவாஜி ரசிகர் மன்றத்தினால உருவாக்கப்பட்டிருந்து அங்கே வேலனை இருக்கிறாரு. வேலனை, கேசவலனை, சுப்பிரமணியன், நம்ம வெங்கடேஷாரு, பாச்சனை, இவங்கெல்லாம் சேர்ந்து இதை பண்ணியிருந்தோம். இது ஆயிட்ட பிறகு செகண்ட் ஸ்டெப் வரும்போது தான் வாசனை, ரெட்டி சாரு, துளசியனை, அப்புறம் நம்ம என்னென்ன குணேஷன் இல்லை ராஜ்மோகன் என்ன, அப்புறமா நமக்கு வந்துட்டு இவருங்க ஆனன்னு சொல்லிட்டு ஸோ கஜேந்திரன். இப்போ நம்ம இங்கே கேசவன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு செகண்டுன்னு ஒன்று ஆச்சுங்க. இந்த கோவில்லேருந்து வந்துட்டு இருக்கும் வந்துட்டு அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் வந்துட்டு அது உருவாக்கப்பட்டிருந்தோம். முருகர் கோவில் சொன்னாங்க. முருகர் கோவில் எப்படின்னு சொன்னீங்கன்னா இது உண்மைங்க. நான், துளசியனை, ராஜ்மோகனை, வாசனை, அப்புறமா ரெட்டி சார் 5 பேர் வந்துட்டோம்னா கிருஷ்ணன் சார் அப்போ வரல சார். 5 பேர் நாங்கள் போயின்னு இருக்கும் போதுட்டு ராஜ்மோகனும் நம்மள பேசின்னு போது நான், வாசனை எல்லாம் பேசணும். முருகரை பற்றி ராஜ்மோகனுக்கு முருகர்னா ரொம்ப ஆசை. அதில் ஒரு அத்தியாயம் உள்ளே இருக்குதுங்க. அது அப்போ முருகரை பற்றி நல்லா பேசின்னு போயின்னே இருக்கும் போதுட்டு மகாபலிபுரத்துலேருந்து வந்துட்டோன்னா அப்போ அங்கே நம்ம பார்த்துட்டோன்னா அங்கே முருகர் இருந்தோன்னா அது 60,000 ரூபாய் 75,000 ரூபான்னு சொன்னார். நாங்கள் என்னத்துக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா கருமாரியம்மனுடைய
அந்த விக்கிரத்தை நம்ம பண்ணுறதுக்கு பண்ணலாம். அப்போ அந்த முருகரை உங்களுக்கு நம்ம பார்த்தோன்னா விருப்பாச்சுன்னா என்ன கெஜா என்ன பண்ணலான்னு எங்களை கேட்டோன்னோ நான் இது பண்ணிடலாம் வாங்கி எங்கே வைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த முருகர் கோவிலில் யார் இருந்துன்னா கருமாரியம்மன் தான் அவங்க தாயார் தாங்க அங்கே இருந்துட்டு. அப்புறமா முருகர் கோவில் வந்துட்டு இப்படி உருவாச்சு. முருகர் கோவிலை நல்ல மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு உனக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ காலம் சென்ற நம்ம பாபுசாமி உடைய அப்பாவோ நம்ம இப்போ இருக்கிற பாப்பங்களோ இந்த ட்ரஸ்ட்டுங்களோ விநாயகர் நம்ம வந்துட்டு விநாயகர் ட்ரஸ்ட்டில் இந்த முருகர் கோவிலையும் மர்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ட்ரஸ்ட் உறுப்பினருங்க எல்லாருமே இப்போ இருக்கிற கும்பாபிஷேகத்தில் காடுபட்டோம். இங்கே வந்துட்டு யார் யார் வந்துட்டு நம்மளுக்கு உதவி இருக்கிறாங்க முடிஞ்சாலும் வந்துட்டோனோ நம்ம தியாகராஜசாமி இந்த 3வது கும்பாபிஷேகத்தை அவரை பார்க்குறவரும் அவர் தான் நடத்துன்னு ஒரு 3 கும்பாபிஷேகம் 3 வந்துட்டு வாசனை தலைமையில் தான் இது நஞ்சுன்னு இருக்குது. எல்லாருமே வந்துட்டோன்னு சொன்னோன்னா அங்கே வந்துட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்சாமி அவர்கள் அப்போ அவருடைய தலைமையில் நம்மெல்லாம் வச்சு இந்த கோவிலை நல்ல மாதிரி உங்களுக்கு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருடைய பக்த கோடிகளுடைய பேருங்களோ இங்கே இருக்கிற ட்ரஸ்ட்டுங்க பேர்லையும் சாமி சொன்ன மாதிரி காசுத்துக்காக ஒன்றும் இல்லைங்க. பணம் வந்துட்டு பகவான் யார் யார் அனுப்புகிறாங்க கொடுக்குவாங்க. விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற ட்ரஸ்ட் பேருங்களை நம்மளுக்கு வந்து நலுங்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சாமி என்ன பண்ணாருங்கோ நம்ம சாந்தி நகர் தொகுதியிலே ஒரு தளபதியாக இருந்துட்டு எல்லா கோவில்களுக்கும் குறிப்பாக இந்த வார்டில் வந்து நம்மளுக்கு வந்து தியாகராஜ சாமி தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டில் எல்லாருமே ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துட்டு சாத்தா 3வது பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டோன்னா ரொம்ப அழகாக அவங்க இப்போ பண்ணது உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நீட்டாக பேசிட்டு போகக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து கானா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கமலத்தில் இருக்கிற வந்துட்டு அந்த 3 சக்திகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருங்களும் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அந்த குருவை 3 பேரும் அந்த மாதிரி இந்த குரு பூல ஒரு தலைமை குரு யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம தியாகராஜசாமி அவர்கள். இந்த ட்ரஸ்ட்டுக்கு மூத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம வாசனை அவர்கள். வாசனவுடைய சேவையோ நம்ம காலம் சென்ற ராஜமோகன் அண்ணனுடைய சேவையோ துளசி அண்ணன் எந்த வெற்றில வந்தால் கூட வீட்டில் வந்து சாப்பாட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாருன்னு துளசி அண்ணன் அவங்களுடைய எல்லா ராஜமோகன் இவர் நம்ம ரெட்டி சார். ஆனால் இந்த பாதுகாத்துன்னு வந்துக்கிறது யாருன்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற சுப்பிரமணிய சார், நம்ம வெங்கடேஷ் சார், கேஸ்வல் சார், அப்புறமா நம்ம அமைதியாக இருக்கிற நம்ம வேல் சார், நம்ம எல்லாருமே வந்துட்டு இது இந்த கோவில் நல்ல மாதிரி இருக்குதுன்னா முழுக்க 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 காரணம் பக்த கோடிகள். இப்போ இருக்கிற 3வது இதில் நம்ம வாசனவுடைய தலைமையில் பாருங்க இறைவன் ரொம்ப பெரியவர். யார் யார் இதில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டோம். ஸோ வாசனை இங்கே என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் இங்கே கெச்சுக்கிற இந்த ட்ரஸ்ட்டில் கெச்சுக்கிற எல்லாருமே பொக்கிஷமானது. அவங்க செஞ்ச சர்வீஸ் தான் இன்றைக்கி அவங்க மனைவிமார்களுக்கு போகுமே தவிர அவங்க செஞ்ச சர்வீஸ் மாதிரி வரவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தள்ளாத வயசில் கூட வந்து இறைவனாக அங்கேருந்து உட்கார வச்சு நம்ம பண்ணின்னு இருக்கிறாங்க. உங்களுடைய கடமை ட்ரஸ்ட்டுடைய கடமை எல்லாமே என்னன்னா சாமிக்கு வந்துட்டு ஒன்றும் சொல்லிக் கொடு. வேதத்தை 2 பேரை வந்து படிச்சுட்டு அவங்க வந்துட்டு டாக்டரேட் எடுத்துருக்குறோங்க. நம்ம வந்துட்டு குரு இவருக்கு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி ஆரம்பம் பண்ணிட்டுக்கிறாரு. இந்த 4 நாள் நல்ல மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரஸ்ட்டு சார்பாகவும் எனக்கும் ஒரு வாய்ப்பு இப்போ வாசனன் இருந்தால் அவர் தான் பேசியிருப்பாருங்க. வாசனனுக்காக தான் நான் இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குதுங்க. அப்புறமா வந்துட்டு என்ன சொன்னீங்கன்னா இங்கே ஒரு விண்ணப்பம் வச்சுங்க. பணம் வந்துட்டு எப்படி வரணும் ட்ரஸ்ட்டில் எல்லாரும் கொஞ்சம் பயந்தாங்க. கடவுள் இருக்கிறாரு, பக்தருங்க இருக்கிறாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. யார் யார் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கோ அவங்களுடைய பேரை வந்து கல்வெட்டில் இங்கே பேர் போடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கிறோன்னா இப்போ கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னால் சில பேரை கவனிக்க முடியாத ஆகிடுவாங்க. 10,000 ரூபாய் வந்து எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம் 15th ஆகஸ்ட் வந்து யார் யார் 10,000 ரூபாய் கொடுத்துக்கிறீங்களோ ட்ரஸ்ட் இன்னைக்கு கூட நாங்கள் முடிவெடுத்தோம். நானும் கேஸ்வல் சாரோ பாவம் அவர் காலையிலேருந்து அவங்க கூட சுற்றுறாரு, திரும்பி சாயங்காலமாக வந்துட்டு அப்போ கேஸ்வல் சார்ட்ட சொல்லிட்டோன்னா வேலை நன்றாலாம் சொல்லிவிட்டு கண்டிப்பாக கஜேந்திரன் நம்மளுக்கு வந்து 15th ஆகஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக இது நமக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம போடுவாங்க. அதில் எந்த ஐயப்பாடும் உங்களுக்கெல்லாம் வராது. உங்களுடைய பொன்னான பாதங்களை தொட்டு வணங்கி கேட்குறதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா சாமிக்கு ஒரு நல்ல ஒரு டானிக் நம்ம கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருமே இருந்தால் தான் அவருக்கு வந்துட்டு ஒரு இதுன்னு இருக்காங்க.
தயவுசெய்து இந்த 5 நாள் 11, 12, 13, 14 நீங்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடணும். ஒரு கல்யாணம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு காது குத்து, நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் எவ்வளோ சந்தோஷமா இருப்போமோ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி இருந்து சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்கணும். வீட்டில இருந்து பிரார்த்தனை பண்றது வேறு, இங்கே வந்து கலந்துட்டு நிறையா 1000 கோடி புண்ணியம் பண்ணாதான் நல்லதை கண்ணால் பார்க்க முடியும், நல்லதை காதால் கேட்க முடியும், நல்ல சிந்தனைகள் நமக்கு வரும், நல்லதை பேச முடியும். அப்படி அற்புதமான சூழ்நிலை நான் அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிரார்த்தனை. இப்போ நம்ம முருகன் கோவிலில் ராமயர் வந்து ரொம்ப அழகாக குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப 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 சிறப்பாக கோவிலாம் மேன்மைப்படுத்தி ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தார். வயது முதுமையின் காரணமாக இறைவனடி சேர்ந்தார். அவருடைய ஆத்மா இறைவனுடைய ஆதார மந்தத்தில் இளைப்பாறணும்னு சொல்லி உங்கள் எல்லாரும் சார்பாக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கும்பாபிஷேகம் மேன்மையாக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக நடக்குது. நீங்கள்லாம் நல்ல யோகங்களோட சகல விதமான சம்பத்துகளோட என்னென்ன பிரார்த்தனையெல்லாம் மனசில் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறி ஆனந்தமாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி எல்லாருக்கும் வேண்டிக்கிறாரு. மகாமங்கலம்.
गणेश शरणं शरणं गणेश 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 मूषिकवाहन शरणं गणेश मूषिकवाहन शरणं गणेश मूषिकवाहन शरणं गणेश मूषिकवाहन शरणं गणेश मोदकहस्ता शरणं गणेश मोदकहस्ता शरणं गणेश मोदकहस्ता शरणं गणेश मोदकहस्ता शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश शक्तिविनायक शरणं गणेश शक्तिविनायक शरणं गणेश शक्तिविनायक शरणं गणेश शक्तिविनायक शरणं गणेश बुद्धिप्रदायक शरणं गणेश बुद्धिप्रदायक शरणं गणेश बुद्धिप्रदायक शरणं गणेश बुद्धिप्रदायक शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं गणेश सर्वविघ्नहरं गणेश सर्वविघ्नहरं गणेश सर्वफलप्रद शरणं गणेश सर्वफलप्रद शरणं गणेश गणेश शरणं 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 शरणं गणेश ஒரு தெரியாதாரத்தை உள்புகுந்தேன் வளமண்டை கருத்திருத்தி ஒன்பத்திறமையிலாண்டு கொண்ட திருத்துருத்தி மெய்யான எதிர்த்திக்கும் சிவபுதத்தை அருத்தினாராயணியை அன்பினை விளைந்தோரால் பெருமை பறிக்கப்படுகிற திருக்கும் தனக்கு செம்மையாய சிவபதியில் சிவசிவேண்டோர் கைப்பிடி அவருக்கு மாம்பிரருக்கு இன்னுரை தானே உலகலாம் வந்த ஓதுவர் தெய்வன் நிலவலாவின் வழிவழியாவில் சோதியம் தருவார் மலர்ச்சினம் புரிவார் தரும் ஒரு நாள் தரமுறையா மனம் தரும் தெய்வம் நெஞ்சம் நல்ல எல்லாம் தரும் அன்பர் वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमो नमः बोधमन्दरि बाला नमो नमः
நாகவந்த மயூரா நமோ நம பரசூர சேததண்ட வினோத நமோ நம ஈரகிங்கிணி பாத நமோ நம ஈரகம் சீரஜசேமக மன்னன் கோன்வரை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க गणपति के जय पार्वती सबने पोत्री नाटक के जय नाम संकीर्तनम गोविंद स्वामी के जय. அப்படியே அந்த இடத்துல இருங்க.